ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம். ரிஷப் டாடி நானு 3 பேரும் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைம் 6 o'clock. ஸோ எங்கள் ஊர் பெரிய மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கு ஏற்றும் போது ரிஷப் டாடி வீடியோ எடுக்க சொன்னால் எங்கே வீடியோ எடுக்கிறார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு மறுநாள் ஊருக்கு கிளம்பி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் விளக்கு ஏற்றும் போது நெய் விளக்கு ஏற்ற வேண்டாம், எண்ணெய் திரி விளக்குலாம் வாங்கி இனிமேட்டுக்கு எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போனோன்னா கண்டிப்பாக விளக்குலாம் வாங்கி விளக்கு திரி எண்ணெய்லாம் போட்டு விளக்கு ஏற்றணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கோயில் சுற்றி பார்க்கும்போது ஒரே பேக் பெயின் ஃப்ரெண்ட்ஸ். நடக்கும்போது கால் வலி, பேக் பெயின், என்னால் நடக்க முடியல, உட்காந்துட்டேன். ரிஷப் டாடியும் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேபி பிறக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெயின் அவ்வளோக்கா தெரியல, பேக் பெயின். ஸோ செகண்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பேக் பெயின். என்னால் முடியல, நிற்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இடுப்பு வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் தான் பெரிய கோயில். ஸோ நாங்கள் அடிக்கடி வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு சாமி கும்பிட்டு போவோம். ஸோ ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில். எப்போவாவது சாமி கும்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு போவீங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 3 பேர் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். அர்ச்சனை தட்டுலாம் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். 2 நெய் விளக்கு வாங்கியிருந்தேன். நெய் விளக்கு வாங்கிட்டு சாமிக்கு விளக்கேற்றிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சேட்டக்காரன் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் சமாளிக்கவே முடியல. அதனால் அப்பப்போ இந்த மாதிரி அவுட்டிங் ரிஷப் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், நல்லா ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு அடிக்கடி வெளில வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். இப்போல்லாம் ஈவினிங் டைம் தான் ட்ராவல் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் ஆஃப்டர்நூன்லாம் ஸ்கிப் பண்ணியாச்சு. ஈவினிங் டைம் நல்லா கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பாருங்கள். குடி தண்ணீர் ட்ரிங்கிங் வாட்டர்னு எழுதியிருக்கு. ரிஷப் இங்கே நிற்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது தமிழ் என்ன சொல்லுவீங்க? குளம். சரி போங்க ரிஷப் டாடி, அது வரைக்கும் போகலாம், போங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ட்ரிங்கிங் வாட்டர் என்னமோ எழுதியிருந்துச்சு. தண்ணி பிடிக்க வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது குடிக்கிற தண்ணியா? ஸோ அந்த அக்கா பிடிக்க போகிறாங்க பாருங்கள். டோட்டல் 5 குடம் இருக்குது. 2 குடம் தண்ணி பிடிக்க போகிறாங்க பாருங்கள். அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மரத்துலேருந்து காற்று செம்மையாக அடிக்குது. அழகாக இருக்குது பாருங்கள். சைட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே எங்கேயோ பக்கத்தில் சர்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குடி தண்ணீர் ட்ரிங்கிங் வாட்டர் சுத்தமாக பயன்படுத்தவும், தலைவர் செவல்பட்டி ஊராட்சி அப்படின்னு எழுதியிருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்கள் 2 வண்டி கொண்டு வந்துட்டாங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்தும் போகிற வழி இருக்குது, அங்கே போகலாம் வாங்க. ரிஷப் டாடி வீடியோ எடுக்கலான்னா வேணாங்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியாக தான் நாங்கள் வந்தோம். ஸோ இந்த வழியாக தான் போக போகிறோம். ஈவினிங் டைம் செம்மையாக இருக்குது. காற்று பாருங்கள் சூப்பராக அடிக்குது.
வாங்க ரிசப்ட் டாடி, அது வரைக்கும் போகலாம். ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். தண்ணி பாட்டில் வாங்கினோம், குடிச்சிட்டோம். நடந்தே போகலான்னா நானும் ரிசப்பும் வண்டியில் வரோம், நீ போ அப்படிங்கிறாரு. இது வந்து ஒரு கிராமம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து ஒரு வழி இருக்குது போகிறதுக்கு, இங்கே ஒரு வழி இருக்குது பாருங்கள். இங்கேயும் தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க, இங்கேயும் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ அங்கேருந்து நடந்து வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிசப்ட் டாடி இங்கே இருக்காங்க பாருங்கள், அழகான மரம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம். ஸோ சூப்பர் இடம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் தண்ணி குடிக்கிற குளம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குளத்துக்கு பக்கத்தில் இந்த குளம் இருக்குது பாருங்கள். இது வந்து டர்ட்டி வாட்டர்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நல்ல தண்ணி, இது வந்து கெட்ட தண்ணின்னு நினைக்கிறேன். ஓகே போகலாம் ரிசப்ட் டாடி. அழகான ஊர், சூப்பர் சூப்பர். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கோயில் வந்திருக்கு பாருங்கள். குட்டி கோயில், அழகான கோயில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட் டாடி வந்து இந்த மாதிரி வீடு கட்ட போகிறாராம், சின்ன வீடு. அழகான இடத்துல இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அமைதியான இடத்துல வீடு கட்டணும்னு ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கட்டி வாழணும்னு ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி ரோடு தானே ரிசப்ட் டாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வரப்போகுது. இவ்வளோ பெரிய ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வரல, எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க்கு நடந்துட்டு தான் இருக்குது நேபாளில். இந்த மாதிரி தார் போட்ட ரோடு கூடிய சீக்கிரம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஈவினிங் டைம் வந்து 5 மணி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இயற்கை ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவினிங் டைம் அழகாக வண்டியில் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு, கிளைமேட் நல்லா இருந்துச்சு, கூலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கிறது அதை விட நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இப்படிலாம் இயற்கையை ரசிக்கிறதெல்லாம் நம்ம 90s கிட்ஸில் ரசிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் இந்த மாதிரி இடம்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இயற்கையான விஷயங்கள் வந்து வீடியோவில் கேப்சர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஹேபிட்டே ஆயிடுச்சு. இயற்கையான விஷயங்கள் ரசிக்கிறது, வீடியோ எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன ரிசப்ட் டாடி? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா? புதுசாக கட்டியிருக்காங்க. ஹவுசிங் போர்டா? இதெல்லாம் ஹவுசிங் போர்டா? இது பேக் சைடு நினைக்கிறேன்ல. ட்ராவல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிசப்ட் டாடி வந்து நான் உனக்கு ஷவர்மா வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். இந்த ஷவர்மா வந்து ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ஷவர்மா. ஸோ ரேட் வந்து 250 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரேட் அதிகம். யாருக்கெல்லாம் ஷவர்மா பிடிக்கும்னு சொல்லிட்டு காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 பீஸ் அவர் சாப்பிட்டாரு, 2 பீஸ் நான் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.
செம்மையாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பாய்.